கிரியேட்டிவ் பைட். இன்னைக்கு நம்ம இன்னொரு புது டிஷ் பார்க்க போறோம். அது வந்து கர்நாடகாவோட பிரேக்ஃபாஸ்ட். இங்க நிறைய பேர் இது மார்னிங்கு இந்த பிரேக்ஃபாஸ்ட் இல்லாமல் நிறைய பேருக்கு நாளே போகாது. அது பேரு சுஷிலா. ஆனா இது பொரியில செய்வாங்க. பொரி தாளிப்பு மீன்ஸ் இது பொரி தாளிக்கிறதுன்னு சொல்லலாம், இல்லை ஃப்ரைட் மொறுமொறுன்னு கூட சொல்லலாம். ஆனால் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ஊரில் இது புதுசு, இங்கே இது ரொம்ப பழசு. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பொரி நம்ம ஊரில் கிடைக்கிற பொரி வேறு, இந்த பொரி வேறு. இது பாருங்கள் எவ்வளோ மொறுமொறுன்னு இருக்குன்னு கிரன்ச்சியாக. ஒரு பெரிய பவுலில் எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள், ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 2 தக்காளி, கடலைப்பருப்பு, எண்ணெய், பொட்டுக்கல்லையை பவுடர் ஆக்கி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு லெமன் கட் பண்ணி வச்சுருக்கேன், தேவையான உப்பு. பொரியில் தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கணும். அப்போ ரொம்ப சாஃப்டாயிரும். நம்ம பொரி தாளிப்புக்கு கரெக்டாக இருக்கும். சட்டி காஞ்சிச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். தாளிப்புக்கு கொஞ்சம் கடுகு உளுந்து போட்டுக்கலாம். கடுகு உளுந்து வெடிப்பாயிடுச்சு. இப்போ கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு ரோஸ்ட் ஆயிடுச்சு. வெங்காயம், பச்சை மிளகா போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் வணங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம், 1 ஸ்பூன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வணங்கிருச்சு. தக்காளி போட்டுக்கலாம். அடுத்து மஞ்சள் போட்டுக்கலாம். மஞ்சள் பொடியை, தக்காளி எல்லாம் வணங்கிருச்சு. மஞ்சள் பொடி போட்டு அதுக்கடுத்து நம்ம வணக்கிட்டு பொரியை போடுறது. பொரியை ஆல்ரெடி 5 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருக்குறோம். நல்லா புழிஞ்சு இப்போ போடணும். பொரி போடுறேன் பாருங்கள். நல்லா புழிஞ்சு போடணும். எவ்வளோ மெதுவாக இருக்குது பாருங்கள். அந்த கிரன்ச்சினஸ் எல்லாம் போயிடுச்சு. இங்கே பாருங்கள். இப்போ நல்லா கிண்டிக்கலாம். பாருங்கள், நல்லா கிண்டி விட்டுட்டா இப்படி எல்லோ கலரில் மாறிடும். கொஞ்சம் 5 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லலாம். இங்கே பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம லாஸ்ட்டாக பொட்டுக்கடலை பவுட்ரு இதில் சேர்க்கணும். இப்போ பொட்டுக்கடலை பவுடரை போடுறேன் பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். இது ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் சேர்த்தா. இப்போ லாஸ்ட்டாக லெமனை புழிஞ்சு விட்டுறேன் லாஸ்ட்டாக. இது மசாலா பொரியல இல்லைங்க, இது உப்புமா மாதிரியே ஒரு ஃப்ளேவர். ஏன்னா மசாலா பொரினா மொறுமொறுன்னு இருக்கும். இது மொறுமொறுன்னு இல்லை, ரொம்ப மெதுவாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு டெய்லி சாப்பிடணும் போல் தோணும். அவ்வளோதாங்க, ரெடி. சுஷிலா ரெடி ஆயிடுச்சு. இது ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் பிரேக்ஃபாஸ்ட்டு கண்டினியூ இது பண்ணுவீங்க. இங்கே கர்நாடகாவில் இது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படியே ஸ்டமக் ஃபுல்லாக இருக்கும்.
இது ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஏன்னா பீனட்ஸ் எல்லாமே போட்டிருக்கோம். வேற எதுவுமே நமக்கு சைடு எஃபெக்ட் வராது, எதுவும் வராது. நம்ம இட்லி தோசை சாப்பிட்ற மாதிரி இது சாப்பிடலாம். இது நீங்க நினைக்கிற மாதிரி பொரி நினச்சிக்காதீங்க, தாளிச்ச பொரி மாதிரி. இது வந்து ஈரப்பதத்தோட இங்கே பாருங்க சாஃப்ட், இங்கே ரொம்ப சாஃப்டாக இருக்கும், மொறு மொறுலாம் இருக்காது. சாப்பிடவும் ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.